ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் மசாலா கிச்சன். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா சுருள் பணியாரம். இதுக்கு தேவையானது 100 கிராம் நெய், 100 கிராம் தேங்காய். இரண்டையும் மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா ஹீட் பண்ணுங்கள். ஹீட் ஆகணும். ஃபுல்லாக நல்லா ஆயில் ஹீட் ஆனோன்னே நம்ம எடுத்து வச்சுருந்த மாவு அது மேலே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 2 கிலோ அரிசி மாவு மேலே நம்ம அந்த எண்ணெயை ஹீட் பண்ணதை ஊற்றுறோம். ஊற்றிட்டு எண்ணெய் ஹீட்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து துடுப்பு வச்சுருக்கோம். துடுப்பு போட்டு நல்லா கிண்டுவோம், மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு 4 முட்டை எடுத்து வச்சிங்க. அந்த 4 முட்டையை மிக்ஸ் ஜாரில் போட்டு 1/4 கிலோ ஜீனியோடு சேர்த்து மிக்சியில் போட்டு ஃபுல்லாக நம்ம அரைக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. நம்ம மாவில் வந்து தேவையான அளவு எள்ளும், ஏலக்காய் தூள், தேவையான அளவு உப்பு லைட்டாக சேர்த்துங்க. உப்பு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மாவை வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம அடித்து வச்சுருந்த முட்டை மிக்ஸு, முட்டையும் ஜீனியும் சேர்த்து அடித்து வச்சுருக்கோம் மிக்சியில், அதை எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்குங்க. மாவோடு நல்லா பிசையணும். நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க. தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து பிசைஞ்சிங்க. அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு தட்டையில் கொஞ்சமாக எடுத்துங்க மாவை. நல்லா பிசைஞ்சிங்க. லைட்டாக தண்ணி வேணால் தொட்டுங்க கொஞ்சம் லைட்டாக. கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். அப்படியே சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ஒரு பவுல் தனியாக அதில் வச்சிங்க, ஒரு பாத்திரத்தில். அப்புறம் வாழை இலையை எடுத்துங்க. வாழை இலை நல்லா கழுவிட்டு அது மேலே வச்சு லைட்டாக சின்னதாக தட்டுங்க. நம்ம வந்து பெருசாக வந்து இது பண்ணலை, வீட்டில் செய்கிறதுனால கொஞ்சம் வந்து சின்ன சின்ன ரோலாக போடுற மாதிரி இருக்குது. சின்னதாக போட்டு வச்சிங்க. நல்லா அழகாக அப்படியே ரோல் பண்ணி ஒட்டிங்க. அப்படி அப்புறம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா கடாயில் வந்து எண்ணெயை ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிங்க. ஹீட் ஆனோடனே ஒன்று ஒன்றா மெதுவாக போடுங்க. ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. ஒரு 4-5 அதுக்கு மேலே போடாதீங்க. ஏன்னா நம்ம ஒட்டி வச்சது வந்து வெளியே ரிமூவ் ஆகிடும்.
நல்லா கொதிக்கணும். பொறுமையாக வந்து திருப்பி போடுங்க. ரொம்ப செவந்த கோட் எடுக்கக்கூடாது, கொஞ்சம் பொன்னிறமாக எடுங்க. நல்லா வந்து ஹீட்டில் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ எடுத்துடலாம். இதை உடனே நீங்கள் வந்து ஹீட்டோடு வச்சு சாப்பிடக்கூடாது. சுருள் பணியாரங்கிறது கொஞ்சம் ஆறி போனதுக்கப்புறம் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். சூடோடு சாப்பிட்டிங்கன்னா சுருள் பணியாரம் மாதிரி டேஸ்ட்டும் இருக்காது. கொஞ்சம் அவசரம் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்ணும். அதை குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.